Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து linear momentum. Okay, இது உங்களுக்கு ஒரு புது term. So linear momentumனா என்ன அப்படின்னா impact of a force is more if the velocity and mass of the body is more. So ஒரு ஆப்ஜெக்ட் னுடைய வெலாசிட்டியோ இல்ல மாஸோ அதிகமா இருந்துச்சுன்னா அங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அதாவது அங்க ஃபோர்ஸ் னுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இம்பாக்ட்னா என்ன அர்த்தம்? தாக்கம். சரியா? சோ ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் ஆர் வெலாசிட்டி ரெண்டுமே வந்து நமக்கு அதிகமா இருக்கும்போது இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரப்பர் பால் எடுத்துப்போம். சரி, அது ஒரு பர்டிகுலர் மாஸ்ல நம்மளுக்கு அப்படி மூவ் பண்ணி வருது. இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு அப்ளை சம் ஃபோர்ஸ். ஓகே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது வந்து என்ன பண்றோம்னா இந்த ரப்பர் பாலுக்கு பதிலா ஒரு அயன் பால் மூவ் பண்ணி வருது which has the more mass. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண அதே ஃபோர்ஸ் வச்சு நான் அதை என்னால ஸ்டாப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. I have to apply more force than before. இல்லையா? சோ மாஸ் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றது என்ன ஆகுது? அதிகமாகுது. அதிகமா நான் அப்ளை பண்ணாதான் அதை என்னால ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, சோ இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? மாஸ் அதிகமாகும் போது சோ அதுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்னுடைய தாக்கம் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. சோ இத நான் எப்படி ஒரு சிம்பிள் வேர்ட்ல சொல்லலாம்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ இந்த சிம்பிளுக்கு பேரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க இதுக்கு முன்னாடியே கூட 9th ல இந்த சிம்பிள் வந்திருக்கும். பட் என்ன மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படினா சோ இங்க அதிகமாகும் போது கண்டிப்பா இதுவும் என்ன ஆகும்? அதிகமாகும். சோ அதுதான் அதுக்கு. சோ இங்க குறைஞ்சிச்சுனா இதுவும் குறையும். ஓகே, so if mass is increases the force will also increase. Okay, so ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரப்பர் பாலே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே so it is moving, I am applying some force and I am stopping that ball. Okay, so same condition அதே ரப்பர் பால் is moving with more velocity. so first வந்ததை விட இப்போ velocity அதிகமா வருது. ஓகே, so இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண மாதிரி என்னால ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. I have to apply some more force. ஏன்னா velocity ஜாஸ்தியா வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் அப்போ ஃபோர்ஸ்னுடைய தாக்கம் இங்க என்ன ஆயிருது? அதிகமாயிருது. நான் ஃபோர்ஸ் அதிகமாக்குனா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும்? என்னால ஸ்டாப் பண்ண முடியும். சோ ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய velocity ஜாஸ்தி ஆகும்போது ஃபோர்ஸ் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய velocity கம்மி ஆகும்போது ஃபோர்ஸ் எனக்கு கம்மி ஆகுது. அப்ப இதை நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எழுதலாமா? So I can write, so force is directly proportional to velocity. If velocity increases, the force increases. If velocity decreases, the force will decrease. Okay, so இப்போ நான் ரெண்டுக்குமே directly proportional தான் போட்டுருக்கேன். இதை நான் சேர்த்து சொல்லிடலாமா? So எப்படி சொல்லலாம்? Force is directly proportional to mass and velocity. அப்ப மீனிங் என்ன? mass and velocity increase ஆச்சுன்னா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகும். இதை தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். Impact of the force is more if the velocity and mass of the body is more. Okay, so இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, இப்போ இந்த impact of force, இந்த ஃபோர்ஸ் உடைய தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, சோ புக்ல ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க to quantify the impact of force. குவான்டிஃபைனா ஒண்ணும் கிடையாது, மெஷர்மென்ட். இதனுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இத மெஷர் பண்றதுக்கு நம்ம ஒரு நியூ பிசிக்கல் குவாண்டிட்டி யூஸ் பண்றோம். அதுதான் என்னது? லீனியர் மொமெண்டம். ஓகே, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இந்த இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபோர்ஸ் உடைய அளவு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, சோ அப்ப அதுக்கு என்ன எழுதுறோம் அப்படினா so linear momentum is equal to, so I can write linear momentum. so linear momentum நம்ம எதுக்கு எழுதி இருக்கோம்? ஃபோர்ஸ் உடைய இம்பாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. so that is equal to என்ன எழுதலாம்? mass into velocity. இது ரெண்டையும் சோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த மாஸையும் வெலாசிட்டியையும் நீ மல்டிப்ளை பண்ணேனா என்ன வேல்யூ உனக்கு கிடைச்சிரும்? இந்த லீனியர் மொமெண்டம் உடைய வேல்யூ கிடைச்சிரும். இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேயா? சோ அவ்வளவு சிம்பிள். லீனியர் மொமெண்டம் is equal to mass into velocity. இப்போ சப்போஸ் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, what is linear momentum அப்படினு கேட்டாங்கன்னா நீ இத வச்சே நீ அழகா சொல்லிரலாம். இத நீ வந்துட்டு மக்க பண்ணனும்னே கிடையாது. just you can say என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ எப்படி எழுதலாம்? the product of mass and velocity will gives the linear momentum. உங்க புக்ல
it gives the magnitude of linear momentum கொடுத்திருக்காங்க. magnitude னா ஒரு values கொடுத்திருக்கு. okay so இதுதான் அதுக்கு ஆன்சர். ஷார்ட் ஆன்சர், the product of mass and velocity gives the magnitude of the linear momentum. okay so இப்போ இது வந்து நான் ஒரு சிம்பிள் எழுதுறேன். ஓகே so எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்றோம் அப்படினா ஃபுல்லா எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ நான் ஒரு சிம்பிள் வைக்கிறேன். லீனியர் மொமெண்டம்க்குள்ள சிம்பிள் என்ன அப்படினா p. ஓகே சோ மாஸ் உடைய சிம்பிள் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் m and velocity உடைய சிம்பிள் v. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ லீனியர் மொமெண்டம் உடைய சிம்பிள் வந்து என்னது? p. ஓகே சோ p is equal to mv. இத நம்ம பார்க்க கூடாது. ஓகே சோ இதுக்கு வந்து p is equal to m into v. சோ இன்னும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படினா velocityக்கு டைரக்ஷன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா டைரக்ஷன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் velocity has the direction, ஒரு particular direction இருக்கு. ஓகே சோ அப்ப கண்டிப்பா லீனியர் மொமெண்டம்க்கு என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கு. சோ எப்படி அதை ஆக்ட் பண்ணும் அப்படினா it acts along the direction of the velocity of the object. ஆப்ஜெக்ட் உடைய velocity எங்கேயோ அங்கேயே தான் என்ன பண்ணும்? லீனியர் மொமெண்டம் உடைய டைரக்ஷன் இருக்கும். ஓகே சோ நெக்ஸ்ட் இன்னொரு அப்படி என்ன டிஃபைன் பண்ணலாம்? ஒரு வேல்யூஸ் இருக்கு, அதாவது மேக்னிட்யூட் இருக்கு, லீனியர் மொமெண்டம்க்கு டைரக்ஷன் இருக்கு. அப்ப இது என்ன குவாண்டிட்டியா இருக்கும்? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் it is a vector quantity. ஓகே சோ ஈஸியா நீ கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டியா இல்ல வெக்டார் குவாண்டிட்டியா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே ஒரு யூனிட் இருக்கும். நீ கண்டிப்பா யூனிட் வச்சு தான் எழுதணும். ஓகே சோ லீனியர் மொமெண்டம்க்குள்ள யூனிட் என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள் தான். சோ SI யூனிட்ல வந்து சோ SI யூனிட்னா என்னன்னா இப்போ எல்லா பக்கமே நம்ம ஒரே மாதிரியான யூனிட் நம்ம யூஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அக்செப்ட் பண்ண யூனிட் தான் SI யூனிட். சோ இது வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதுக்கு பேர். ஓகே சோ இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. சோ ஆனா நம்ம வந்து ஃபுல்லா அக்ரி பண்ணது என்னதான்? SI சிஸ்டம். இதுல தான் நம்ம இத கன்வர்ட் பண்ண போறோம். ஓகே சோ உங்களுக்கு நல்லா தெரியும் மாஸ்னுடைய இத நீ ஞாபகம் வச்சுக்கோ, p = mv. சோ இதனுடைய யூனிட் நீ கண்டுபிடிக்க போற. அதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னா இதனுடைய யூனிட் நீ எழுதுனா போதும், that is equal to லீனியர் மொமெண்டத்துக்குள்ள யூனிட். ஓகே சோ ரொம்ப சிம்பிள் தான். லீனியர் மொமெண்டம் யூனிட் கண்டுபிடிக்கனா என்ன பண்ணனும்? இது ரெண்டுக்குள்ள யூனிட்டை நீ போடு. that will be equals this. ஓகே சோ m உடைய யூனிட் என்ன? m னா என்ன? first of all mass. mass உடைய யூனிட் என்ன? கிலோகிராம். ஓகே SI யூனிட்ல mass உடைய யூனிட் என்ன அப்படினா கிலோகிராம். ஓகே velocity உடைய யூனிட் என்ன? சோ velocity உடைய யூனிட் உனக்கு தெரியலனா நீ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யோசிச்சு பாரு. velocity is equal to என்னது? displacement by time taken. இல்லையா? சோ displacement by time taken. displacement னா என்ன? ஒரு length traveling. ஓகே displacementனா நம்ம எதை மெஷர் பண்றாங்க? போய் மாஸ் சொல்லுவோமா? கிடையாது. எவ்வளவு லென்த்ங்கறத நம்ம சொல்லுவோம். சோ லென்த் உடைய யூனிட் என்ன? மீட்டர். SI சிஸ்டம்ல length உடைய யூனிட் வந்து மீட்டர். இதெல்லாம் நீங்க previous classes-ல படிச்சிருப்பீங்க. சோ இதனுடைய யூனிட் வந்து m. யூனிட் ஃபார் டைம் என்னது? seconds. So I can write yes. புரியுதா? உங்களுக்கு சப்போஸ் மிஸ் இந்த யூனிட்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படினா அத படிச்சுக்கோங்க. சோ length உடைய யூனிட் மீட்டர், mass உடைய யூனிட் கிலோகிராம், டைம் உடைய யூனிட் செகண்ட்ஸ். இது தெரிஞ்சிச்சுனா நீங்க நிறைய இத வந்து சால்வ் பண்ணிரலாம். ஓகேயா? ஓகே சோ இப்போ நீ வந்து m க்கு எழுதிட்ட kg, v க்கு என்ன எழுதுற? m/s. ஆர் இத என்ன எழுதலாம்? m s / -1 ன்னு எழுதிக்கலாமா? ஏனா இங்க வந்து உனக்கு 1 இருக்குறது அர்த்தம். சோ நீ அத மேல கொண்டு போற. அப்ப m s / -1. சோ v இருக்கிற இடத்துல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? m s / -1. சோ இதுதான் லீனியர் மொமெண்டம்க்குள்ள யூனிட். ஓகே சோ யூனிட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்னது? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். ஓகே சோ இத வந்து நீங்க மக் அப் பண்ணாதீங்க. ஏனா நமக்கு எவ்வளவோ யூனிட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களால மக் அப் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ஜஸ்ட் இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே சோ மாஸ் உடைய யூனிட் kg, velocity உடைய யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட். சோ அதான் இங்க எழுதி இருக்கும். சப்போஸ் CGS மெத்தட்ல யூனிட் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இது ஒண்ணும் கிடையாது. இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது வந்து என்னன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே சோ இது வந்து அப்ப லெந்த் எப்படி குறிக்கறாங்கன்னு அர்த்தம்? சென்டிமீட்டர்ல குறிக்கறாங்க. ஓகே சோ இத பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிடலாம். இத வந்து SI சிஸ்டம்ல மீட்டர்னு இண்டிகேட் பண்றத இங்க எப்படி இண்டிகேட் பண்றாங்க? சென்டிமீட்டர். ஓகே சோ G இது வந்து என்னது? கிராம்.
ஆனா நம்ம எஸ்ஐ சிஸ்டம்ல எப்படி எடுக்கிறோம் கிலோகிராம். இங்க வந்து டைம் வந்து என்ன எடுக்கிறாங்க செகண்ட். இது வந்து சேமா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ இதை எஸ்ஐல இல்லாம சிஜிஎஸ்ல கேட்டா நீ எப்படி எழுதிக்கணும் மாஸ். மாஸ் உடைய யூனிட் என்னது கிராம். சோ I have written G. ஓகே. velocity உடைய யூனிட் எழுதணும். சோ velocity is equal to displacement by time. length இங்க என்னதான் மெஷர் பண்றாங்க சென்டிமீட்டர். ஓகே. so I am writing centimeter and by time வந்து s அதேதான். சோ நான் மேல கொண்டு போறப்ப -1. so s power -1. so CGS ல G அதாவது கிராம் சென்டிமீட்டர் per செகண்ட். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே. சோ இது வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல எழுதிருக்கோம். இது வந்து CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல எழுதிருக்கோம். ஓகே. Thank you students.